வந்துட்டா வருமா எப்படி வரான் பாரு விளக்கண்ணா சிரிச்சுக்கிட்டே காரில் கலந்துக்கு போட்டு மக்களே எங்கள் நிலமையை பார்த்தீங்களா வீட்டு இதான் வந்து லொக்கேஷன் பட் அவங்கள காணோம் அதனால் 2 பேரும் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கோம் நம்மளுக்கு இப்படி தான் ஆரம்பிக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை வீட்டில் போய் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா சரி அங்கே பிரைட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மேக்கப் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதனால் vlog வந்து ஸ்டார்ட் பண்ணவே டைம் இருக்கான்றனால இந்த ரோட்டில் இந்த விளக்கமாறு விற்கிற வாயாவோட சேர்ந்து நம்ம வந்து vlog ஆரம்பிக்கிறோம் நானும் என் ஃப்ரெண்டும் ஃபஸ்ட் டைம் வந்து ஹெல்பிங்க்குன்னு ஒரு பர்சனை நான் சென்னையில் சூஸ் பண்ணியிருக்கேன் நம்பிக்கையான பர்சன் அதுவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் யாரையுமே வந்து மோஸ்ட்லி ஹெல்ப்பு கூப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு ஸோ இவங்க வந்து நம்பிக்கையான பர்சன்றனால நான் கூப்பிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி vlog எப்படி போகுதுன்னு பாருங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஆட் ஆகும் 1 by 1 பொறுமையாக உட்காந்து பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பிரைடல் vlog வந்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறேன் இன்ஃபர்மேஷன்றதை விட பொதுவாக நம்ம வந்து யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது சரிங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட பிரைடல் vlogல வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீ எல்லாம் ஒரு மூஞ்சி அந்த மூஞ்சிக்கு இந்த மூஞ்சி வந்து மேக்கப் போடுது நீ மேக்கப் போட்டாலும் ஒன்று தான் போடாட்டியும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப எனக்கு ஹிட் ஆச்சு இது மாதிரி தயவு செஞ்சு பிரைடல் vlog நான் போடுறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் பாசிட்டிவாக பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் நெகட்டிவாக பண்ணுறதா இருந்தால் என்னோடய நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு பர்சனலாக கூட அசிங்கமாக கேளுங்க ஆனால் பிரைடு வீடியோ பார்ப்பாங்க கம்பல்சரி அது மாதிரிலாம் பேசாதீங்க சரிங்களா ஏன்னா பிரைடு என்னை நம்பி தான் வீடியோ வந்து போடலான்னு அலோவ் பண்ணுறாங்க அலோவ் பண்ணாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அலோவ் பண்ணுறவங்கள வந்து இது மாதிரி நான் அசிங்கப்படுத்த விரும்பலை ஸோ பர்சனல் ரெக்வெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க பேட் கமெண்ட் பண்ணுறவங்க தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ஏன் அந்த கமெண்டை வந்து டெலிட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு என்னோடய ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் 3 இயர்ஸாக நான் போடுற வீடியோஸில் எந்த வீடியோவில் நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலுமே அப்படியே தான் இருக்கும் நான் எதுவுமே டெலீட் பண்ண மாட்டேன் என்கிட்ட பாசிட்டிவாக மட்டும் தான் காட்டணும் அப்படின்ற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஸோ வந்து நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறது ஒன்லி பிரைடல் vlogல நெகட்டிவாக போடுறத நிப்பாட்டுங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன் இந்த பிரைட் வந்து எனக்கு 1 இயருக்கு முன்னாடியே அவங்க கல்யாணத்துக்கு நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தபடியே எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க பார்ட்டி மேக்கப் புக் பண்ணிவிட்டு அந்த மேக்கப் பிடிச்சி போய் வேறு யார்ட்டையுமே ஒரு ரெஃபரன்ஸ் கூட அவங்க கேட்காம ஸ்ட்ரெயிட்டாக நம்மள்ட்ட வந்து புக் பண்ணியிருந்திருக்காங்க ஏன்னா என்னோடய மேக்கப் குவாலிட்டி வந்து கேமரா எந்த அளவுக்கு கேப்சர் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது பட் கம்பல்சரி வாட்டர் ப்ரூஃப் இருக்கும் அதே போல் வித்தவுட் ஏசியில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்லியும் கொடுத்துருவேன் பிரைடல் முக்கியமாக நீங்கள் முடித்ததுக்கப்புறம் ஹவு டு கேரின்றதை வந்து நீங்கள் பிரைடுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும் ஏன்னா நீங்கள் என்ன தான் வாட்டர் ப்ரூஃப் பண்ணாலுமே வந்து இப்போ நான் இந்த ஈவெண்ட் நடக்கும்போது என்ன நடந்துச்சுன்றதையும் நான் சொல்கிறேன் ஏன்னா கன்னத்தில் பிடிச்சி கிள்னாங்க ஸ்ட்ரைட்டாக போய் முத்தம் கொடுத்தாங்க சிலுவை போட்டாங்க ஸோ அவ்வளோ விஷயம் பண்ணியுமே அந்த மேக்கப் வந்து மூவே ஆகலை அதுக்கு முக்கியமான சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது பிரைடல் மேக்கப்பில் ஸோ அதையும் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எப்படி அதை கேரி பண்ணுறதும் அப்படின்றதும் நான் சொல்லி கொடுத்துருவேன் அசிங்கமாக போயிடும் ஏன் இங்கேருந்து 28ல்ல சார் சொல்றியா போஸ் பாய்டா ஆகலல்ல பார்த்தேன் அன்பின் கடவுளே ஆமென் மந்தடி பாடி பவனை மந்தய கானந்த மாட்சி மந்தய கானந்த
கமான் கமான் இப்போ நீங்கள் போனால் தானே பூட்ட முடியும். ஐயோ இல்லை கேமராமேன் மாதிரி எடுக்கிறேன். காப்பிச்ச கை வேறு வரும். வாங்க மக்களே. நெக்ஸ்ட் டே வந்து மேரேஜ் ஈவெண்ட்டு. இது 4 o'clock ப்ரைடை வந்து ரெடி பண்ணோம். ஒரு பிரைட்மெய்ட் மேக்கப்போ இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கு 11 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்குதுன்னு சொன்னனால கொஞ்சம் சீக்கிரமே ஆரம்பித்து ஒரு 1 o'clock முடிச்சிட்டேன். ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அமுச்சு விட்டாச்சு. இந்த மேக்கப்போட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நைட்டு 12 o'clock வரைக்கும் மேக்கப் அப்படியே ஸ்டே ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேலே மேக்கப் வந்து அப்படியே தான் இருந்திருக்கு. ரிமூவே பண்ண முடியல, நார்மல் வாட்டரில் ரிமூவ் பண்ணவே முடியலன்னு சொன்னாங்க. எனக்கு அது சீரியஸ்லி ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தேன். ஃபேமிலியில் வந்து யாருமே எந்த டிஸ்டர்புமே பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக ப்ரைடை விட்டுட்டாங்க. அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டில் தான் நாங்கள் வந்து மேக்கப் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வந்து டிஸ்டர்பன்ஸ் சுத்தமாக இல்லை. எங்களை அவ்வளோ பேம்பரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. அது வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்தனால மைண்டு ஆக்சுவலாக மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு ரிலாக்ஸாக விடணும். யாருமே வந்து எனக்கு பின் குத்துங்க, எனக்கு சாரீ ப்ளீட்ஸ் எடுத்து கொடுங்க அப்படி இப்படின்னு எதுவுமே கேட்காம ப்ரைடையும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டையும் ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா அவுட்கம் வந்து கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா நம்ம அவங்களுக்கு போயிட்டு ஏதாவது ஒர்க் கொடுத்துட்டே இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். எப்படியா இருந்தாலும் மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. சரி இதை பண்ணி கொடுக்கலன்னா பேர் தப்பாயிடுமோன்ற மாதிரி ஃப்ரீயாக பண்ணி தரதுக்கு அலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ அது மாதிரி எதுவுமே டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும்போது நம்ம ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிடலாம். ஒன் டேக்கு ஒரு ப்ரைடை நான் புக் பண்ணுறேன்னா அவங்களோட ஃபுல் கமிட்மெண்ட்டுமே வந்து நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து பர்ஃபெக்டாக முடித்து கொடுக்கறதுக்கு தான் நான் வந்து நம்ம சார்ஜஸ் பண்ணுறோம். என்னை பொறுத்தலையும் அதுதான். ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் வருவேன். ஸோ எனக்கு இந்த 2 நாளுமே வந்து ரொம்ப டயர்டாக இருந்தேன். வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சுத்தமாக தூக்கமே கிடையாது. அதனால் பார்க்கவும் டல்லாக தான் இருப்பேன். பட் எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. எனக்கு வந்து ப்ரைடு வந்து ஹாப்பியாக இருக்கணும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் ப்ரைடு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவாங்க. மேக்கப் நல்லா இருக்குக்கா, ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து ஃபுல்ஃபில்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோன்ற வரைக்குமே நான் வந்து ப்ரைடை விட மாட்டேன். அவங்களுக்கு வந்து அவங்கள நோண்டிகிட்டே இருப்பேன். சொல்லப்போனால் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். பர்ஃபெக்ஷன் வந்து நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். ஸோ வந்து ஏனோ தானமாக பண்ணணும் அப்படின்ற தாட்டே எனக்கு சுத்தமாக வராது. கொடுக்குற ஒர்க்கை அவங்க நம்மளை நம்பி புக் பண்ணியிருக்காங்கன்றனால
எந்த ஒரு குறையும் இல்லாமல் பண்ணுவேன். இன்னொன்று, ஆஃப்டர் தட் அந்த பிரைடல் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹேரில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா, ஸ்கின்னில் ஏதாவது பேட்சாக வருமா, இல்லை வந்து பிம்பிள் வந்து கிரியேட் ஆகுமா, நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்டால் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃபெக்ட் ஆகவே கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ஸ்கின்னில் நான் பார்த்து ப்ளே பண்ணுவேன். ஹேர்லேயும் அப்படி தான் எல்லா ஸ்டெப்ஸுமே எல்லா ஹேர் ப்ரிப்ரேஷனுமே பண்ணிட்டு தான் ஹேர் ஸ்டைலே ஸ்டார்ட் பண்ணுவேன். அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா பிரைட்ஸ்மெய்டுக்கு வந்து நான் ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருக்கேன். இவங்க ஆல்ரெடி எனக்கு ஹேர் ஸ்டைல் ஒன்று வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதுதான்க்கா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பண்ணியாச்சு. இவங்களுக்கு சிம்பிளாக மேக்கப் கேட்டிருந்தாங்க, பார்ட்டி மேக்கப். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜில் பண்ணி கொடுத்துருந்தேன். வலிக்குதா குத்துதா குத்துதா இருடா சரி லிப்ஸ்டிக் போட்டு ஃபர்ஸ்ட் லிப்ஸ்டிக் ஆகாமி கட்டு சரி நிக்க கூட செய்யும் இது கட்டு கட்டு வாய் தர அழகா இருக்கு வரேன் அம்மா வரேன் காட்டு இரு ஐயோ அழகா இருக்கு கியூட்டா இருக்கு கட்டு கட்டிங்க பாரு மம்மி அழகா இருக்கு நீயும் அழகா இருக்கணும்ல. 12 o'clock அவங்கள ரெடி பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து நான் 5 o'clock தான் ப்ரைடே பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பி வந்தேன். சொல்லப்போனால் ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான். நான் ரெகுலராக போகிற சர்ச்சில் இவங்க வந்து ஒரு மெம்பராக இருக்காங்க. ஸோ அதில் பழக்கம், அதனால் மேக்கப் வந்து புக் பண்ணியிருக்காங்க. இவங்க 5 hours கழித்து வராங்க. மேக்கப் வந்து கொஞ்சம் கூட நகரில் அப்படியே இருந்தது. ஹேர் ஸ்டைலுமே சரி அப்படியே இருந்தது. ரீத்தும் க்ரௌனும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டோம். சாரீ வந்து இதுதான் அவங்களுக்கு மேரேஜ் சாரீ. நீட்டாக 5 minutes கட்டியாச்சு. ஏன்னா முன்னாடியே நான் ப்ளீட்லாம் பண்ணி விட்டுருந்தனால ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ ரீத்தும் க்ரௌன் மட்டும் வைக்கிறதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 minutes தான் சாரீ கட்டி விடுறதுக்கு ஆச்சு. ஸோ ப்ரிப்ரேஷன்லாம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு டச்சப் பண்ணுறதுக்குரிய திங்ஸ்லாம் கொண்டு வந்தேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டச்சப் காம்பேக்ட் மட்டும்தான் போடுற மாதிரி வரும், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போடுற மாதிரி வராது. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக பொண்ணை வந்து அனுப்பி வச்சேன். 2 குத்துறீங்கல்ல அதில் புரியிருக்கீங்களா? அதை லாக் பண்ணுங்க. 3 லாக் இது வராது.
ஒரு ஆளை மட்டும் ஹேண்டில் பண்ண சொல்லுங்க பின்னாடி. அவங்க வச்சிருந்தாங்க கையில. இந்த vlog பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் அடுத்தடுத்து நிறைய vlog வந்துட்டுருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.